உங்களுக்கு வந்து இவ்வளோ காசு செலவாகுது இல்லைங்களா, அதை பற்றி என்ன சொல்கிறீங்க நீங்கள்? என்ன பண்ணிட்டோம், தண்ணி தேவைன்னா வாங்கி குடிக்கிறோம், சிக்கனமாக செலவு பண்ணுறோம். போர் தண்ணி இருந்தால் கொஞ்சம் சேவ் பண்ணுறோம். ரொம்ப செலவு பண்ணுறதுக்கு பயம். ஏன்னு கேட்டால் சிலர்லாம் இதிலே குளிச்சிடுறாங்க, இதிலே கழுவுறாங்க, பாத்திரம் கழுவுறாங்க. நம்ம வந்து குளிக்கிறது இதில் குளிச்சுட்டா கூட பாத்திரம் துணி துவைக்கிறதுக்கு எல்லாம் இது தான் யூஸ் பண்ணுறோம். ஏன்னா காசு தண்ணி வாங்கிட்டு நிறைய யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் யோசிக்கிறோம். அதில் அது குடிக்கிற தண்ணி இதுவும் குடிக்க முடியறதில்லை, நமக்கு தாகம் அடங்காததுனால கேன் தண்ணி வாங்கி குடிக்கிறோம். அது ஒரு 3 தண்ணி ஆகிடுதுப்பா. 1 டேங்கரு, 2 போர்வெல், 3வது குடிக்கிற தண்ணி. இது 3 தண்ணி இவ்வளோ காலமாக யூஸ் பண்ணி தான் இருக்கணும். எந்த தண்ணியும் மைண்ட்ஸ் சம்மந்தப்பட்டு நமக்கு தண்ணின்றதே கிடையாது. இந்த 3 தண்ணிக்கு சேர்த்து மாதத்துக்கு எவ்வளோ நீங்கள் காசு செலவு பண்ணுறீங்க? 1500 ரூபாய்க்கு மேலே தான் ஓடுது. 1500. குடிக்கிறதுக்கு இது தரமாக இருக்கலாமா தண்ணி? எது இது குடிக்கிறவங்க கஷ்டத்தோடு குடிக்கிறாங்க. நாங்கள் குடிக்கிறது இல்லைங்க. உடம்பு கெட்டு போகுது, தும்பல் ஆகி போகுது, த்ரோட் பெயின் ஆகுது. அதனால் அது இதில் சோறு வச்சா கூட ஒரு சில வேறு என்ன தண்ணி கொடுக்கட்டா மஞ்சள் ஆகிடுது சோறு. இது நாங்கள் குடிக்கிறதில்ல, ஒலை வச்சு சோறுக்கு வடிக்கிறோம். குழம்பு செய்யறதுக்கெல்லாம் அந்த கேன் தண்ணி, பிஸ்லரி வாட்டர். அது எவ்வளோமா ஒரு கேன்? 10 ரூபா. 10 ரூபா விட்டு போகிறாங்க பாருங்க. 10 ரூபா. இப்போ 12 ரூபா ஆயிடுச்சு. உங்கள் பேருமா? இவ்வளோ தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்க. உங்கள் பேருமா? என் பேரா ரூபி கருணாகரன். அவர் இறந்துட்டாரு. நான் இதில் ஏறக்குறைய 56 வருஷமாக இருக்கிறேன். தங்கவயல் மக்களின் மாலை பொழுதை மகிழ்ச்சியாக்கிட இதோ வந்துவிட்டது தங்கவயல் மலையாளி மைதானத்தில் அமைந்துள்ள ஜூம் பார்க். குழந்தைகளுக்கு உற்சாகமூட்டி மகிழ்ச்சி ததும்பி குதூகலமாய் நேரம் கழித்திட இதோ வந்துவிட்டது தங்கவயல் மலையாளி மைதானத்தில் அமைந்துள்ள ஜூம் பார்க். வித்தியாசமான பறவை இனங்கள் மற்றும் பைத்தான் பாம்பு வகைகள், அதாவது மலைப்பாம்பு வகைகள் உங்களை ஒரு தனித்தீவுக்கே அழைத்து சென்றது போல் ஒரு உணர்வு உங்களுக்கு ஏற்படுத்தும். அது மட்டுமல்லாமல் வீட்டுக்கு தேவையான பொருட்களும் மற்றும் வித்தியாசமான உணவு வகைகள் உங்கள் நாவை ஆக்கிரமித்துக் கொள்ளும் வகையில் சுவையில் உச்சம் உணர நீங்கள் உங்கள் குடும்பத்தோடு செல்ல வேண்டிய இடம் தங்கவயல் மலையாளி மைதானத்தில் அமைந்துள்ள ஜூம் பார்க் மட்டுமே.